தான் இந்த ஜீப்பில் யூஸ் உங்களுக்கு தான் நீங்கள் தான் ஃபைனல் கார்டில் பிரச்சனை ஆகும், உங்களுக்கு தான் அதிகமாக உங்களுக்கு வேணும் தான் சார் போராட்டம் வேறு சார். ஏற்கனவே நாம் கொடுக்குறேன்னு ஒரு வாழை பண்ணி அந்த ஜன்னத்தில் சொன்னாங்க. இப்போ ஒரு வாரத்தில் எல்லாம் அலர்ட் ஆகிட்டு இப்போ திரும்பவும் நேற்றுக்கு எம்எல்ஏ சொல்லாங்க ஒரு வாரத்தில் மாசாண்டத்தில் இந்த கராரப்பும் வரையெல்லாம் பண்ண அவங்கள ஒன்றும் நீங்கள் பண்ணலையே, அவங்கள நீங்கள் இது பண்ணாங்க. உங்களுக்கு இந்த லைனை விட்டு நாங்கள் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய நல்லாசியோடும் நமது கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழகத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியாருடைய ஆணைக்கிணக்கவும் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை கன்னியாகுமரி மாவட்டத்திலே
நாகர்கோவிலிருந்து களியக்காவலை செல்லுகின்ற தேசிய நெடுஞ்சாலை குளம் போல பல இடங்களில் குளிக்கின்ற அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக நமது கழகத்தினுடைய காவல் தெய்வம் அந்நியார் அவர்கள் இதை தெரிந்து நம்முடைய கழகத்தினுடைய சார்பாக இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய கழகத்துடைய காவல் தெய்வம் அந்நியார் அவர்கள் சொன்னதன் ஆணைக்கிணங்க இன்றைக்கு இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழக வரலாற்றிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆளுங்கட்சி கூட நடத்த முடியாத ஒரு போராட்டத்தை இந்த போராட்டத்தின் விளைவாக ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் ஓட்டணும், ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் ஓட்டணும்னு இந்த விளவங்கோடு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகின்றார். சாலை ஒரு வாரத்திற்குள்ளால் போடப்பட வேண்டும். இதற்கு முன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நெடுஞ்சாலையிலே ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற போது அன்றைக்கு இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் என்னவென்று சொன்னால், ஒரு வாரத்துக்குள்ளால் சாலை போட்டு முடிக்கப்படும், இத்தனை கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் 2.5 ஆண்டு காலமாக இன்றைக்கு வரைக்கும் இந்த சாலையை செப்பனிடப்படவில்லை. அதை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை தவிர இந்த மக்களுக்கான போராட்டம். இது காவல்துறைக்காக இருந்தாலும் சரிதான், மக்களுக்காக இருந்தாலும் சரிதான். அனைவரும் இந்த பகுதியிலே சரியாக செல்ல வேண்டும். நடந்து செல்லக்கூட முடியாத அளவிலே இன்றைக்கு இந்த சாலை இருக்கிறது என்று சொன்னால் மிக கேவலமாக இருக்கிறது. நான் காவல்துறையை எப்போதும் மதிக்கக்கூடியவன், ஆனால் காவல்துறை எங்களை தடுத்து இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த போராட்டம் இன்னும் விடப்போவதில்லை. இந்த போராட்டம் மேலும் தொடரும். இந்த போராட்டத்தில் நீங்க சொல்லுங்க, காவல்துறை அதிகாரிகளுக்கு பேசுங்க, பேசி இந்த சாலையை போட சொல்லுங்க. போட சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டம் அல்ல. களியக்காவலிலிருந்து